இது வந்து பார்த்தீங்கன்னா மெகாலே F4 காருன்னு சொல்லுவாங்க. உங்களோட ஃப்ரெஞ்ச் மேனுஃபேக்சர் மெகாலேருந்து வர்ற கார் இது. ஸோ 1.3 லிட்டர் என்ஜின் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பீடு டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 240 km/h போகும். இதில் வந்து ஸ்பெஷல் திங் என்னன்னா நைட்டில் நடக்க போகுது. ஸோ இந்தியாவிலே வந்து ஸ்ட்ரீட் ட்ராக்ல ஃபர்ஸ்ட் நைட் ரேஸ் அப்படின்றது இங்கே ஸோ இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்க போகுது. இந்த F4 சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 கார்ஸ் இருக்குது. இந்த 16 கார்ஸுமே வந்து குவாலிஃபை ஆச்சு அப்படின்னா 16 கார்ஸுமே ரன் ஆகும். மைலேஜ் அப்படின்னு நீங்கள் பேசுவோம். ஸோ ஆஃப்கோர்ஸ் ரேஸ் கார்ஸுக்கு பெரிய மைலேஜ் பற்றி நம்ம பேச மாட்டோம். இருந்தாலும் நீங்கள் ஒரு லேப்புக்கு மேபி ஒரு ஹெச்ஏ ஒரு 1.1 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் அந்த மாதிரி யூஸ் ஆகும். சென்னை ஃபார்முலா 4 ரேசிங் சர்க்கியூட் அதுக்கான போட்டிகள் ஆகஸ்ட் 31 தொடங்க இருக்கிறது. தற்போது தீவுத்திடலில் அந்த கார்களை வந்து தயார் செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. நம்ம கூட ரேசிங் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காங்க. அந்த கார்களை எப்படி தயார் பண்ணுறாங்க, அந்த கார் எவ்வளோ வேகம் போகும், அதில் பயன்படுத்தக்கூடிய டயர்கள், தீ பற்றாத வகையில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அம்சங்கள் குறித்தெல்லாம் நம்மகிட்ட பகிர்ந்துருக்காங்க. சார் வணக்கம். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த காரோட வகைகள் என்ன, இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன, எவ்வளோ வேகமாக போகும் சார்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெகாலே F4 காருன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஃப்ரெஞ்ச் மேனுஃபேக்சர் மெகாலேருந்து வர்ற கார் இது. ஸோ 1.3 லிட்டர் என்ஜின் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 240 km/h போகும். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் ஒரு 3.5 km ட்ராக் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ரேஸ் டைமிங், அதாவது லேப் டைம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒரு 1 minute 30 seconds இல்லை ஒரு 90 seconds to 100 secondsக்குள்ளே ஒரு லேப் முடிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த டயர்ஸ்லாம் இருக்குங்க சார், அது நம்ம சேஞ்ச் பண்ணுவாங்களா, இல்லை ஒரு 25 நிமிஷம் ஓட்டணும்னா ஃபுல்லாக அது மாதிரி ஓடிட்டே இருக்குமா, அதை பற்றி? அதான் சார், இப்போ டிஃப்ரெண்ட் செஷன்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கு, குவாலிஃபையிங் ரேஸ் இருக்கு. இந்த குவாலிஃபையிங் 1 and 2க்கு ஒரே டயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரேஸ் 1க்கு ரேஸ் 2க்கு ஒரே டயர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஸ்பெஷல் திங் என்னன்னா நைட்டில் நடக்க போகுது. ஸோ இந்தியாவிலே வந்து ஸ்ட்ரீட் ட்ராக்ல ஃபர்ஸ்ட் நைட் ரேஸ் அப்படின்றது இங்கே 31st and 30th ஸோ இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்க போகுது. ஓ, நைட் டைம் நடக்கிற ரேஸுக்கும் டே டைம் நடக்கிற ரேஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? கார் ஓட்டுறது அதில் என்னென்ன மாதிரியான இது இருக்கும், சவால்கள் இருக்கும்? இப்போ நீங்கள் வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் யூஸ்வலாக கூலராக இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு டயர்ஸோட டெம்பரேச்சர் அப் டு டெம்பரேச்சர் வர்றதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி டைம் எடுக்கும். ஸோ அதனால நீங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுற ப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் மாற்றணும். அது வந்து ஒரு பெரிய சேஞ்சு. ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸுக்குமே வந்து டெம்பரேச்சர் கம்மி அப்படின்றதுனால அவங்களோட பாடியிலேருந்து எவ்வளோ இது வெளியே போகுது அப்படின்றதுல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ மார்னிங் நீங்கள் ஆஃப்டர்நூன் ரேஸில் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஹியூமிடிட்டி லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால பாடியிலேருந்து வெளியே போகிற எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நைட் ரேஸில் வந்து அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து டிரைவர்ஸ்க்கு ஒரு சின்ன பெனிஃபிட். மற்றபடி நீங்கள் கார்ஸோட செட்டப்லையும் பார்த்தீங்கன்னா மார்னிங் ரேஸுக்கும் நைட் ரேஸுக்கும் அந்த டயர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுல, அந்த ப்ரெஷர்ஸ் நம்ம செட் பண்ணுறதுல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ சேம் டைமில் சர்க்கியூட்டில் மொத்தம் எவ்வளோ கார்ஸ் ரன் ஆகும் சார்? இப்போ இருக்கிற நம்ம சர்க்கியூட்டில் 3.5 கிலோமீட்டரில் இப்போ நீங்கள் இந்த F4 சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 கார்ஸ் இருக்குது. இந்த 16 கார்ஸுமே வந்து குவாலிஃபை ஆச்சு அப்படின்னா 16 கார்ஸுமே ரன் ஆகும். ஸோ ப்ராப்ளம்ஸ் நாட் வித் ஸ்டாண்டிங், ஆல் த கார் ஷுட் பி ரன்னிங் அட் த சேம் டைம். ஸோ ஒரு ரேஸில் 16 கார் ரன் ஆகும். இப்போ இந்த காரோட மைலேஜஸ் நம்ம என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுவோம், அதோட மைலேஜஸ் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம மறுபடியும் ஃபியூல் வந்து ஃபில் பண்ணிட்டு போகணுமா, அந்த மாதிரி சார்? அதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் ரேஸ் இல்லையா. ஸோ இந்த 25 நிமிஷம் ரேஸில் வந்து உள்ளே வந்து நீங்கள் திரும்ப ஃபியூவல் ஃபில் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் டைம் தான் லூஸ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அந்த 25 நிமிஷத்துக்கான ஃபியூல் ஆல்ரெடி முன்னாடியே அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அவங்க திரும்ப உள்ளே வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் நார்மலாக நம்ம வண்டிக்கு யூஸ் பண்ணுற ஃபியூலை விட ஆக்டேன் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். 99 ஆக்டேனில் 100 ஆக்டேன் ஃபியூல் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது அந்த ஃபியூவல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்ஜின்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபியூவல்ஸு அந்த கலரே வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நார்மலாக நம்ம வண்டிக்கு யூஸ் பண்ணுற ஃபியூல் 90 ஆக்டேன் ஃபியூல் இல்லை அந்த கொஞ்சம் கிரேட் நம்ம ஜாஸ்தியாக யூஸ் பண்ணால் இங்கே 9900க்கு பார்த்தீங்கன்னா அது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். மைலேஜ் அப்படின்னு நீங்கள் பேசுவோம். ஸோ ஆஃப்கோர்ஸ் ரேஸ் கார்ஸுக்கு பெரிய மைலேஜ் பற்றி நம்ம பேச மாட்டோம். இருந்தாலும் நீங்கள் ஒரு லேப்புக்கு மேபி ஒரு ஹெச்ஏ ஒரு 1.1 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் அந்த மாதிரி யூஸ் ஆகும். 1 லேப் கம்ப்ளீட் பண்ணேன் நீங்கள் ஆக்சுவலாக 1 minute ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மேக்ஸிமம் இந்த சர்க்கியூட்டில் வந்து டேஞ்சரஸாக இருக்கா நீங்கள் போய் பார்த்தப்போ, எந்த மாதிரி இருக்குது, சவாலாக இருக்குமா ஓட்டுறவங்களுக்கு? பெரிய சவால் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட்டில் போகிறீங்க, பிரேக்கிங் பாயிண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டிரைவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் காஷியஸாக ஓட்ட வேண்டிய ஒரு ட்ராக் இது. ரெண்டாவது விஷயம், எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ட்ராக்கில். ஸோ இந்த காரோட செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்றது இனிமேல் தான் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வந்து அந்த இப்போ முன்னாடி ரவுண்டு லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து நமக்கு இதில் நடந்துச்சு இல்லையா, MICயில் நடந்துச்சு. அதுக்கு இது கம்பேர் பண்ணிங்கன்னா கார் செட்டப்பில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த டிரைவரோட சேஃப்டியை பொறுத்து கொஞ்சம் ஒரு 10% கன்சர்வேட்டிவான அப்ரோச் கண்டிப்பாக இருக்கும்.